ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அதிமுக, திமுக இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி ஸ்ரீரங்கம் சட்டசபைக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. இதில் அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா மற்றும் மார்க்சிஸ்ட் வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். அனைத்து கட்சிக்கும் திமுக தலைவர் கருணாநிதி அழைப்பு விடுத்த நிலையில் புதிய தமிழகம் கட்சியை தவிர கூட்டணியில் இருந்த கட்சிகள் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை, யாருக்கும் ஆதரவில்லை என்று அறிவித்துவிட்டன. இந்நிலையில் திமுக வேட்பாளர் ஆனந்த், மாவட்ட செயலாளர் நேரு தலைமையில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இனாம் குளத்தூர் பகுதியில் உள்ள பள்ளி வாசலில் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் ஓட்டு சேகரித்த திமுகவினர் வீடு வீடாக சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதாவின் தொகுதி என்பதால் தமிழக அமைச்சர்கள் ஸ்ரீரங்கத்தில் முற்றுகையிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். சனிக்கிழமையன்று அமைச்சர் வைத்தியலிங்கம், அதிமுக கொறடா ஆர் மனோகரன் ஆகியோர் வேட்பாளர் வளர்மதியுடன் ஸ்ரீரங்கம் 3வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் திறந்தவெளி ஜீப்பில் சென்றவாறு ஓட்டு சேகரித்தனர். பாரதிய ஜனதா கட்சியினரும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் தீவிர ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.